தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு மிக சிறந்த கர்நாடக இசை பாடகர் மற்றும் திரைப்பட பின்னணி பாடகரான எம்.எல். வசந்தகுமாரி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். 1928 ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி பிறந்துள்ளார். 1990 ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். எம்.எல். வசந்தகுமாரி அவர்கள் தனது ரசிகர்களால் அன்போடு எம்.எல்.வி என்று அழைக்கப்பட்ட இவர் கர்நாடக இசை உலகின் இசை மூவர் என்று போற்றப்படும் பெண் இசையமைப்பாளர்களில் ஒருவராவார். கர்நாடக இசையில் புதுமையான ராக ஆலாபனைகள் செய்வதில் வல்லவர் என்பதால் இவர் ராகங்களின் அரசி என்று அழைக்கப்பட்டார். பிரபல கர்நாடக இசை வித்துவான் ஜி.என். பாலசுப்ரமணியம் அவர்களிடம் முறைப்படி இசை பயின்றார். தமிழ் உள்ளிட்ட பல தென்னிந்திய மொழிகளில் பல நூறு புகழ்பெற்ற திரைப்பட பாடல்களை பாடியுள்ளார். எம்.எல். வசந்தகுமாரி அவர்கள் இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதையும் கர்நாடக இசை உலகின் மிக உயரிய விருதான சங்கீத கலாநிதி விருதையும் பெற்றுள்ளார். பிரபல மறைந்த தென்னிந்திய திரைப்பட நடிகை ஸ்ரீவித்யா இவருடைய மகள் ஆவார். மேலும் பிரபல பாடகி சுதா ரகுநாதன் உள்ளிட்ட பல முன்னணி இசைக்கலைஞர்கள் இவருடைய சீடர்கள் ஆவார். கர்நாடக இசை பாடகர் மற்றும் திரைப்பட பின்னணி பாடகரான எம்.எல். வசந்தகுமாரி அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியாவின் மிக சிறந்த உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளரான அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் 1941ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி கேரளாவின் அடூர் அருகே உள்ள பள்ளிக்கல் கிராமத்தில் பிறந்தார். இவர் மலையாள திரைப்பட துறையில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர். வணிக ரீதியான படங்களுக்கு மாற்றாக கலைநயம் மிக்க மாற்று சினிமா அல்லது புதிய அலை திரைப்படங்களை கேரளாவில் தொடங்கி வைத்த பெருமை இவருக்கு உண்டு. பாரம்பரிய நடனமான கதகளி மற்றும் நாடக கலைகளை ஆதரித்த குடும்பத்தில் பிறந்தார். தனது 8 வயதிலேயே மேடை நாடகங்களில் நடிக்க தொடங்கினார். திண்டுக்கல் அருகே உள்ள காந்தி கிராமம் கிராமிய நிறுவனத்தில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் அறிவியலில் பட்டம் பெற்றார். பூனேவில் உள்ள இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தில் திரைக்கதை மற்றும் இயக்கம் பயின்று டிப்ளமோ பெற்றார். 1972இல் இவர் இயக்கிய சுயம்பரம் என்ற முதல் திரைப்படம் மலையாளத்தில் புதிய அலை சினிமாவை தொடங்கி வைத்தது. இந்த படம், சிறந்த இயக்குனர் உட்பட 4 தேசிய விருதுகளை பெற்றது. கேரளாவின் முதல் திரைப்பட சங்கமான சித்திரலேகா திரைப்பட கூட்டுறவு அமைப்பை தனது நண்பர்களுடன் இணைந்து நிறுவினார். இது நல்ல திரைப்படங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க உதவியது. எலிப்பத்தாயம், மதிலுகள், முகமுகம், அனந்தரம், விதேயன், கதை புருஷன் மற்றும் நிழல் குத்து ஆகியவை இவரின் மிக சிறந்த படைப்புகளாக கருதப்படுகின்றன. சத்யஜித் ரேயின் திரைப்பட தயாரிப்பு பாணியை பின்பற்றி நிஜ வாழ்க்கையை துல்லியமாகவும் கலைத்துவமாகவும் தனது படங்களில் காட்டினார். அடூர் கோபாலகிருஷ்ணனின் படங்கள் சர்வதேச அளவில் பல விருதுகளை வென்றுள்ளன. இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது, பத்ம விபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ இந்திய அரசின் உயரிய குடிமக்கள் விருதுகள், சிறந்த இயக்குனருக்கான விருது உட்பட 16 முறைக்கும் மேலாக தேசிய விருதுகளை வென்றுள்ளார். இவரின் படங்கள் கேன்ஸ், வெனிஸ், பெர்லின் மற்றும் லண்டன் போன்ற உலக புகழ்பெற்ற திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு பாராட்டுகளை பெற்றுள்ளன. பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட் விருதையும் வென்றுள்ளார். இந்தியாவின் மிக சிறந்த உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளரான அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.